பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் சென்னையில் மழை குறைந்தது. இதையடுத்து மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கீதன் நேரலையில் வழங்க கேட்கலாம். கீதன் வணக்கம். சென்னையின் தற்போதைய நிலை என்னவாக உள்ளது? இது குறித்த விவரங்கள் கீதன். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகி இருந்த பெஞ்சல் புயல் தற்பொழுது கரையை கடந்துவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் கூட அந்த புயலின் ஒரு கண் பகுதி தற்பொழுது புதுவை மற்றும் கடலூர் பகுதியில் மையம் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இரவு முதல் சென்னையில் பலத்த மழை பெய்ய தொடங்கி நேற்று மாலை வரை மழை தொடர்ந்து பெய்து வந்தது. மாலைக்கு பிறகு சென்னையில் தற்பொழுது மழை என்பது குறைந்திருக்கின்றது. காலை முதல்ல சற்று தூறல் என்ற அளவிலேயே சென்னையில் மழையினுடைய அந்த நிலைமை என்பது காணப்பட்டு வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்றைய தினத்தை பொறுத்தவரை பொதுமக்களின் அந்த இயல்பு வாழ்க்கை என்பது தற்பொழுது மெல்ல திரும்பி இருக்கின்றது. குறிப்பாக காலை 10 மணிக்கு மேல் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களினுடைய அந்த போக்குவரத்து என்பது இருக்கின்றது. தற்பொழுது ஒரு சிறு மழை என்ற அளவிலேயே சென்னையில் மழை இருந்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளுவர் ஆகிய மாவட்டங்களுக்கு மழை பெய்வதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த புயலினுடைய முழுவதுமாக கரையை கடந்த பிறகு சென்னையிலும் சற்று மிதமான மழை பெய்யக்கூடிய அந்த நிலைமை என்பதும் குறையும். தற்போதைய நிலையை பொறுத்தவரை ஒரு மிதமான மழையே சென்னையில் பெய்து வருகின்றது. தொடர்ந்து இந்த வானிலையை பொறுத்தவரை அது புயலினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது ஒருவேளை சென்னையிலும் மழையினுடைய அந்த அளவு என்பது அதிகரிக்கலாம். ஆனால் நேற்று மாலை முதல் தற்போது வரை சென்னையில் மழை இல்லாத நிலையில் இன்று விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையான இன்று பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது திரும்பி இருக்கின்றது. களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி கீதன்.